ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம். பழக்கவழக்கங்கள்ல வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காண்டம் யூஸ் பண்றது அவாய்ட் பண்றாங்க இருக்கிறவங்க. அதிலேயும் குறிப்பா வந்து திருமணம் ஆகாத இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இவங்கள்ட்ட வந்து HIV வந்து அதிகரித்திருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு தண்ணி அடிக்கிறது ஒரு சகஜம். ஒரு பெண்களோட திருமணத்திற்கு முன்னாடி ஆண்களோட ஒரு பெண்களோட இருக்கிறதுலாம் சகஜமப்பா. போர்னோகிராஃபி கன்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து ஈஸியா மிக எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் வரைக்கும் என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது தவறு செய்ய வேண்டுமென்றால் அந்த தவறை தேடி இளைஞர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அந்த தவறுகள், அதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இளைஞர்களை தேடி வருகின்றது தான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு. அதாவது 7,000 பேருக்கு HIV தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குனர் மருத்துவர் குழந்தைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கர்நாடகாவில் இந்த மாதிரியான ஒரு கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு, HIV கேசஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழகத்தில், இந்தியாவில், கர்நாடகாவில் எல்லா மாநிலங்களிலுமே வந்து இந்திய அரசால் வந்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 1995க்கு பிறகு இந்தியா முழுவதும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ரொம்ப முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய HIV எல்லா மருத்துவமனைகளிலும் ரத்தத்தை வந்து கண்டிப்பாக அந்த HIV பரிசோதனை செய்யப்பட்டு அந்த HIV இல்லை என்று சான்றளிக்கப்பட்ட பிறகுதான் அந்த ரத்தம் வந்து மற்ற நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகின்றது. அதே போல ஊசி மூலம் பரவக்கூடிய இந்த HIV வைரஸையும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து டிஸ்போசபிள் ஊசி தான் வந்து நம்ம பயன்படுத்தப்படுகின்றது. அதனால அதன் மூலமாக பரவக்கூடிய HIV வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்தியா முழுவதுமே, கர்நாடகா, தமிழகம் உட்பட. அடுத்ததாக தாயிடமிருந்து குழந்தைக்கு, அதாவது தாய் வந்து அம்மா HIV பாசிட்டிவா இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் வந்து மருந்துகள், அந்த தாய்க்கு வந்து HIV பரிசோதனை செய்யப்பட்டு பிறந்த குழந்தைகளுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்குரிய அந்த HIV தொற்று அந்த குழந்தைக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்படுகின்றது. அதே போல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், எல்லா அரசு மற்றும் தனியார் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த STD பேஷண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பால்வினை நோய்கள், சிஃபிலிஸ், கொனோரியா, இந்த மாதிரி பல்வேறு விதமான பால்வினை நோய்கள் இருக்கு. இந்த பால்வினை நோய்கள்ல அல்சர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து HIV வந்து மற்றவர்களிட மிக எளிதாக வந்து தொற்றிக்கொள்ளும், அவர்களிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த STD பால்வினை தொற்று இருக்கக்கூடிய எல்லா பால்வினை தொற்றுகளும் கண்டறிந்து ஈவன் இந்தியா முழுவதும் முகாம்கள் கூட நடத்தப்பட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வயதில் அந்த செக்ஸுவலி ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த STDயை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த HIV பரவுவது வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, HIV அந்த செக்ஸுவல் ரூட்ல பரவக்கூடியது தான் இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு HIV பரவக்கூடிய ஒரு வழிவகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதுல வந்து நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு கலாச்சார ரீதியாக அந்த பழக்க வழக்கங்கள்ல வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம போதை கலாச்சாரம், ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க, கஞ்சா மாதிரி யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி போதையுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்பொழுது அவங்க வந்து சேஃப் செக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து அந்த காண்டம் யூஸ் பண்றது அவாய்ட் பண்றாங்க. அதே மாதிரி காண்டம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய பார்ட்னர் வந்து தவறாக நினைத்துக் கொள்வார்களோ, இந்த மாதிரி ஒரு தயக்கங்கள். ஸோ இதனால தான் இந்த இள வயதில் இருக்கிறவங்க, பருவ வயதில் இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து திருமணம் ஆகாத
இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இவங்கள்ட்ட வந்து ஹெச்ஐவி வந்து அதிகரித்திருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. சார் ஒரு தகவல் சொல்றேங்க சார். இப்ப கர்நாடகாலலாம் வந்து இப்ப ஆன்லைன் டேட்டிங் ஆப்ஸ யூஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பார்ட்னர்ஸோட அவங்க வந்து டேட் பண்றாங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து இதுக்கான ஒரு சூழலா அமையுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. அதாவது வந்து என்விரான்மெண்ட்டை பார்த்து தான் நம்ம வந்து பெற்றோர்களை பார்த்து, ஆசிரியர்களை பார்த்து, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை பார்த்து வளரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த குழந்தைகள் வந்து அதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களாகவே வந்து எதையும் கற்றுக்கொள்வதில்லை. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு வந்துவிட்டது. அதே மாதிரி போர்னோகிராஃபி படங்கள், சினிமாவில் எது வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம தவறு, கட்டுப்பாடுகள் வந்து ஒரு கடவுளுக்கு பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும், தர்மத்திற்கு பயப்பட வேண்டும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய சொந்த மனசாட்சிக்கு பயப்பட வேண்டும். ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் சகஜம்ப்பா. ஒரு தண்ணி அடிக்கிறது ஒரு சகஜம். ஒரு பெண்களோட திருமணத்திற்கு முன்னாடி ஆண்களோட ஒரு பெண்களோட இருக்கிறதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதே போல இந்த போர்னோகிராஃபி கண்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து ஈஸியா மிக எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வரைக்கும் என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது. ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் அந்த தவறை தேடி இளைஞர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அந்த தவறுகள், அதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இளைஞர்களை தேடி வருகின்றது தான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. நிச்சயமா அந்த என்விரான்மெண்ட், சோசியோ கல்ச்சரல் என்விரான்மெண்ட் வந்து இது பரவுறதுக்கு வந்து ஒரு காரணியாக இருக்கின்றது. சார் இப்ப அன்னைக்குமே எய்ட்ஸ் கேஸஸ்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஒரு 30, 35 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? வித்தியாசம் மிக மிக அதாவது அன்றைய காலகட்டத்தில் வந்து ஆப்பிரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கும் வயதில் இருக்கக்கூடியவங்கள அந்த பல கிராமங்களில் பல நகரங்களில் அந்த உழைக்கும் வயது அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் நம்ம சொல்றோம்னா உழைக்கும் வயதும் அந்த செக்ஸுவலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய வயதும் வந்து ஒத்து போகின்றது. ஸோ அந்த வயதில் பல கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் வைப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அங்கே வந்து வயசானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஆப்பிரிக்காவில் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்தியாவில் அந்த நேரத்திலேயே நம்ம வந்து அலர்ட் ஆகி அதை கண்டுபிடிச்சு சென்னையில் தான் ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் வைரஸ் வந்து ஹெச்ஐவி வைரஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த தீவிரமான நடவடிக்கைகளில் வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்ததை விட ஹெச்ஐவி செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோடைய அளவு நம்ம வந்து கணிசமாக குறைந்திருக்கின்றது. குழந்தைகளுக்கு அம்மாட்டிருந்து குழந்தைகளுக்கு வர்றதுக்கும் அந்த ஏஆர்டி சென்டர்னு இன்னைக்கு வந்து ஐசிடிசி சென்டர், கவுன்சிலிங் சென்டர்ஸ் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம், ஒவ்வொரு பிளாக்ல ஒன்றியத்தில் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கு. எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர் இருக்கு. கவுன்சிலிங் செய்யறதுக்கும் அதை டெஸ்ட் பண்றதுக்கும் ரத்தத்துல வந்து மூலமா பரவாமல் இருக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பண்றதுக்கும் ஊசி மூலமா பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பல வகையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அந்த தேசிய நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மாநிலத்திலையும் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வச்சு இது வந்து பெரிய அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான இந்த கலாச்சாரம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பாப் கல்ச்சர் நார்மலைஸ் சோசியல் பிஹேவியர் வந்து எது ஒரு காலத்தில் வந்து அந்த சோசியல் கண்ட்ரோல் அல்லது சோசியல் இன்ஹிபிஷன் இருந்ததோ அது இன்னைக்கு நார்மலைஸ் ஆகும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நம்ம கல்லூரிகளில் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில், அதாவது உயர்நிலை பள்ளி அளவில், இந்த கல்லூரிகள் அளவில் பணிபுரியக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஃபேக்டரிஸ், அலுவலகங்கள் இந்த அளவில் வந்து நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் வந்து தீவிரமாக நடத்தப்பட்டது. இப்போ இடையில நம்ம இந்த வியாதியை வந்து நம்ம முழுமையாக வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஹெச்ஐவி வந்து இந்தியாவில் பரவுறது வந்து மிக மிக குறைந்து விட்டது. மக்கள் பொதுவான மக்கள் மத்தியிலும் சரி, எஸ்டிடி
செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி, தாய்மார்கள் அந்த ஆன்டிநேட்டல் மதர்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மத்தியிலையும் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காம்ப்ளசன்சி காம்ப்ளசன்சின்னு சொல்றது டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இப்போ இந்த கர்நாடகாவில் வந்து இருக்கக்கூடிய டேட்டா என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணதுன்னா, திரும்பவும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க, கல்லூரிகள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் மறுபடியும் இந்த விழிப்புணர்வு, இந்த பால்வினை நோய்கள், குறிப்பாக வந்து ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், கொனோரி, அந்த மாதிரி பல்வேறு வகையான பால்வினை நோய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வும், அப்படியே வந்து ஒரு ஒரு ப்ரீமரைட்டல் செக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். கல்யாணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு முன்பு ஒரு உறவு, திருமணம் கடந்த உறவுகள், இப்படி விதவிதமா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான முறையில் இந்த செக்ஸ் வந்துட்டு இருக்கணும். அந்த ப்ரீமரைட்டல் செக்ஸ் இல்லாமல் ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது, மிக மிக சிறந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து சில பேர் வந்து தாண்டும் பொழுது, அந்த வரம்பை மீறும் பொழுது, நம்ம எதிர்பார்க்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு சேஃப் செக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு காண்டம் போட்டுட்டு அந்த செக்ஸுவல் ஆக்டுக்கு வந்துட்டு ஒரு 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 பாதுகாப்பான உடல் உறவு வழிமுறைகளை வந்து பின்படுத்தினாங்கன்னா அந்த பரவுறதை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த செய்திகள் வந்து உணர்த்துவது என்னன்னா, நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த செய்தி வந்து தகர்த்து விட்டது. சார், இப்போ கர்நாடக அரசு என்ன சொல்றாங்கன்னா, சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு அவங்க அந்த தகவலை வந்து மறுத்திருக்காங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2004 இருந்து தற்போது வர 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 7000 பேருக்கு வந்து பரவிருக்கு, இந்த ஹெச்ஐவி தொற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா வந்து அவங்கக்கிட்ட ப்ராப்பராக இல்லையா, இல்லை அவங்க வந்து அந்த தகவலை மறைக்க முயற்சி செய்கிறாங்களா சார்? இந்த மாதிரியான வியாதிகள்ல நமக்கு முழுமையான டேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து அது ஒரு நியூஸா வந்து வெளியில வராது. ஸோ இதை வந்து நம்ம மறுக்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வர வேண்டும், அரசாங்க திட்டங்களை பற்றி விளக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வந்து ஒரு மறுபறிக்கை கொடுக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை இதை வந்து ஒரு எச்சரிக்கை செய்தியாக, இதை வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம எடுத்துக்கொண்டு அந்த ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த திட்டங்கள், கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நம்ம செய்து கொண்டிருந்த பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் இந்த செய்தியை வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த டேட்டாவையும் இந்த செய்தியும் மறுக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய பலன் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி முதல்ல அந்த ஃபேமிலி ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லிட்டு நடத்துவோம். நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் நம்ம நடத்தியிருக்கோம். ஃபேமிலி ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயினா குடும்ப நல மருத்துவ முகாம்ங்கிற பேரில் பால்வினை நோய் மருத்துவ முகாம் நடத்தணும்னா வரமாட்டாங்க. ஸோ அதனால நம்ம குடும்ப நல மருத்துவ முகாம் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த முகாம்களை வந்து நடத்தணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தணும். அதில் கேசஸ் எல்லாம் குறைஞ்சிட்டதுனால அந்த முகாம்களை நடத்துறது நிறுத்திட்டோம். ஸோ அதனால அந்த முகாம்களை வந்து நம்ம திரும்ப நடத்தலாம். பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு, அங்கேயும் ஒரு கவுன்சிலிங், அந்த முயற்சிகளை வந்து நம்ம திரும்பவும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு செய்தியாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் ஒரு பக்கம் வந்து இந்த ஹெச்ஐவி தொற்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஊசியை வந்து திரும்பவும் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஹெச்ஐவி தொற்று பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ இந்த மாதிரியான போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த போதை மருந்தை வந்து ஊசியில் உட்கொள்ளும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதா, இல்லை என்ன தான் நடக்குது சார்? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரத்தத்தின் மூலமாக பரவுவது, ஏன்னா பிளட் பேங்க்ல வந்து இந்த டெஸ்ட் பண்ணாம வந்து கொடுக்க முடியாது. நம்ம பால்வினை நோய்கள் இருக்கின்றதா, ஹெச்ஐவி இருக்கின்றதா, மலேரியா இருக்கின்றதா, மஞ்சக்காமலை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறதா, இதையெல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ரத்தத்தை தனியார் மருத்துவமனையிலும் சரி, அரசு மருத்துவமனையிலும் சரி, அதுக்குண்டான மெட்டீரியல்ஸு, ரியாஜன்ஸு எல்லாமே வந்து அந்த டான்சாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் டான்சாக்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல், ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மூலமாக கொடுக்குறாங்க. ஊசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசியாக இருந்தாலும் சரி,
மருத்துவமனைகளில் போடக்கூடிய ஊசியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஊசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிசேபிள்டு சிரிஞ்ச், அந்த சிரிஞ்சை வந்து நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த தடவை வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிரிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, போதை மருந்து யூஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க ஒரு குரூப்பாக தான் அவங்க உட்காந்துட்டு அந்த ஒரு இடத்துல கூடி குரூப்பாக தான் அந்த மருந்துகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு போட்ட இன்ஜெக்ஷன் எடுத்து அதே இன்ஜெக்ஷனில் மறுபடியும் லோட் பண்ணி இன்னொருத்தருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் அந்த இன்ஜெக்டபிள் ட்ரக் யூசர்ஸ்ன்னு சொல்கிற ஐடியூஸ், இந்த இன்ஜெக்டபிள் ட்ரக் யூசர்ஸில் மற்றவங்களை விட ஹெச்ஐவியுடைய பரவல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்டபிள் ட்ரக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கஞ்சா போன்ற போதையாக இருந்தாலும் சரி, போதையில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதில் குறிப்பாக வந்து இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுற ஐடியூஸில், இன்ஜெக்டபிள் ட்ரக் யூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மிக அதிகமாக இருக்குது. 7-8 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த 7-8 பேருமே அதே ஊசியை வந்து பயன்படுத்துவாங்க. அதான் நடக்கும். நீங்கள் வந்து அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வந்துட்டு அது இருக்குது. சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த டாட்டூ குத்துற கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரியான டாட்டூ கல்ச்சர் மூலமாக கூட இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, நம்ம சலூனுக்கு போகிறது, இதெல்லாமே வந்து ஒரு அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து நம்ம சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சலூன் இந்த மாதிரி இடங்கள்ல, மொட்டை அடிக்கிற இடங்கள்ல, காது குத்துற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டில் போட்டு இல்லை ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு அல்லது வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை வச்சுட்டு, அந்த பிளேடுகளை வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு சலூனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த பிளேடை ஒடிச்சு அதை ஒரு கத்தியில் வந்து அந்த கத்தியுடைய இதில் போட்டு தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து இந்த பயிற்சிகளின் மூலமாக முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு காது குத்த போகும்போது சுத்தமான அந்த நீடில் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நம்ம மொட்டை அடிக்கும்போது பிளேடு போடுறாங்களா, வேறு பிளேடை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்களா, நம்ம சலூனுக்கு போகும்போது ஷேவ் பண்ணும்போது அல்லது ஹேர் கட் பண்ணிவிட்டு அந்த முடிகளை எடுக்கும் பொழுது அவங்க புது பிளேடு போடுறாங்களாங்கிறது நம்ம கண்காணிக்கணும். இது வந்து முழுமையாக இன்றைக்கி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி வந்து வீடுகளில் இன்றைக்கி டாய்லெட் வந்து இன்றைக்கி எல்லா வீடுகளும் இருக்குதோ அதே மாதிரி இவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு பரவக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அதுலேயும் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ஒரே பிளேடு வந்து பல பேருக்கு யூஸ் பண்ணும்பொழுது அதுலேயும் ஒரு ரிஸ்க் வந்து இருக்க தான் செய்கின்றது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.